ஜானி டெப்புங்கிற பேர் எத்தனை பேருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா ஜாக் ஸ்பேரோங்கிற பேர் எல்லாத்துக்குமே தெரியும். உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ற படம் நம்ம யாருக்கோசரம் பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டோம்னா, ஜாக் ஸ்பேரோ அந்த ஒரு கதாபாத்திரம், அதாவது ஜானி டெப்புக்கோசரம் தான் நம்ம போறோமே தவிர வேற யாருக்கோசரமும் கிடையாது. ஓகேங்களா? இதே நம்ம வந்து அவெஞ்சர்ஸ் படம் பார்க்க போறோம்னா, ஸ்பைடர் மேனுக்காகவோ அல்லது மிஸ்டர் அமெரிக்காவுக்காகவோ யாருக்கோசரமோ தான் போவோம். இவங்களுக்கோசரம்ன்ட்டேன். ஆனா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம் நம்ம பார்க்க போறது த ஒன் அண்ட் ஒன்லி ஜாக் ஸ்பேரோ. அவருக்கோசரம் மட்டும் தான் நம்ம போறோம். வேற யாருக்கோசரமும் நம்ம போகல படம் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க அப்பாவும் அவங்க வந்து 4வது பையனா பொறக்குறாரு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரு. சரக்கு போட்டு சண்டை போடுவாராம் அந்த வேலை செய்ற இடத்துல. அந்த காரணமா என்ன பண்ணுவாங்களாம், அவங்க அப்பா சண்டை போட்டு அந்த அமெரிக்காவோட ஒவ்வொரு ஊரா மாறி மாறி போயிட்டே இருப்பாங்களாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து வெயிட்டரா வேலை செஞ்சிருக்காங்க ஒரு சின்ன ஹோட்டல்ல. அவங்களும் இருந்துட்டு அப்பப்போ ஹோட்டல் மாறி மாறி வேலை செய்வாங்களாம். ஏன்னா அவங்க அப்பா போறதுனால. ஒரு டைம் அவங்க அப்பா குடிச்சிட்டு ரொம்ப சண்டை பண்றதுனால இவருக்கு என்ன இருக்குது, இவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த வாட்டி ஒரு ஸ்கூல் படிக்கும்போது. அவங்க அம்மாவுடைய 2வது அப்பா கூடயே 2வது ஹஸ்பண்ட் கூட தான் இவங்கலாம் வளர்றாங்க. வளரும்போது என்ன பண்றாரு, ஸ்கூல்ல இருந்துட்டே வந்து ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்க்ஸு இத அந்த அடிக்ட் ஆகுறாரு. ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாரு. அடிக்ட் ஆனவாட்டி என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நட்பெல்லாம் விட்டுட்டு, கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்ட் மியூசிக்ன்னு சொல்லுவாங்க. அண்டர் கிரவுண்ட் மியூசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ஸ் வாசிக்கிற பசங்கலாம் சேர்ந்துக்கிட்டு, அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக்கல் டீம் ஒண்ணு இருப்பாங்க. ஃபங்ஷன்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றது. அவங்க கூட சேர்ந்துட்டு ஸ்டேஜ் ப்ரோகிராம்லாம் பண்ணிட்டு அப்படியே போறாரு. இது அவங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நான் பள்ளிக்கூடம் போறேன்னு பேக்க மாட்டிட்டு வந்துட்டு, பேக் ஒரு பக்கம் வச்சுட்டு இவரு சுத்துறதுக்கு போயிருவாரு. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போற டைம் மறுபடியும் பேக் மாட்டிட்டு உள்ளாடி போயிருவாராம் வீட்டுக்கு. எப்படிங்கன்னு போணுச்சு படிப்பு? சூப்பரா போணுச்சும்பாராம். அப்படிலாம் இருந்துருக்குது. அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குது, அவங்க வீட்லலாம் தெரிஞ்சு ஸ்கூலுக்கு கூட்டு போய்க்கிறாங்க. இந்த மாதிரி பையன் தப்பு பண்ண தப்பு தான், ரொம்ப நாள் லீவ் போட்டா சேர்த்துக்கோங்கன்ட்டு. வாத்தியார் இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, இவனை முன்ன தயவு செஞ்சு கூட்டு போங்க. இவன் இருந்தாலும் இருக்கிறவனையும் சேர்த்து கெடுத்து போடுவான். இவனெல்லாம் வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் திருப்பி அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி திருப்பி அனுப்பி விட்ட வாட்டி இவர் வந்திருக்கிறாரு. வந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஸ்கன்டினியூ பண்ணது அப்படியே இருந்திருக்குது. அந்த மியூசிக்கல் டீம் கூட சேர்த்து ட்ராவல் பண்ணிக்கிறாரு. அந்த சேர்த்துக்கிட்ட பையனுடைய சிஸ்டரை வந்து லவ் மேரேஜ் பண்ணுறாரு. லவ் மேரேஜ் பண்ணாட்டி அவங்க சம்சாரம் என்ன பண்ணுது, அவங்க ஒய்ஃபு ஜானி டெப்போட பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, இவருடைய பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸை அறிமுகப்படுத்துறாங்க. நிக்கோலஸ் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு படம் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட் படம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கோஸ்ட் ரைடர். அந்த கோஸ்ட் ரைடர் படத்தோட ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரு. யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வந்து நிக்கோலஸ். ஓகேங்களா? அவரு என்ன பண்றாரு, நம்ம ஜானி டெப்போடைய ஒய்ஃபுக்கு பழைய பாய் ஃப்ரெண்டு. அவரு என்ன பண்றாரு, "நீ ரொம்ப சூப்பரா ஆக்டிங் பண்றடா. நீ ஏன் நாடகத்துல ட்ரை பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, அவரு நாடகத்துல நடிக்கிறாரு. நாடகத்துல நடிச்சவாட்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்புங்கிறது கிடைக்குது. சின்ன சின்ன படங்கள்லாம் பண்றாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ஃப வந்து டைவர்ஸ் பண்றாரு. மறுபடியும் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்றாரு. மறுபடியும் டைவர்ஸ் பண்றாரு. இப்படியே அவர் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டிஸ்னி என்ன பண்றாங்க, 1999லேருந்து 2002 வரைக்கும் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படம் எடுக்கிறதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றாங்க. ஆரம்பிக்கலாமா? ஓகே பேசிக்கலான்ட்டு. ஆரம்பிக்கலாமா? பேசிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு போறாங்க. அப்படி மூவ் பண்ணிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஆள் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டும் ஆள் கிடைக்கல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஒரு மொக்கையான கதாபாத்திரம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவனுக்குன்னு ஜோடி கிடையாது. அவனுக்குன்னு சொல்லி ஒரு ஹீரோயிசம் கிடையாது. குடிச்சிட்டு சுத்துற குடிகாரன். தான் அந்த கேரக்டர். ஓகேங்களா? அந்த படத்தோட ஹீரோவ யாரு போடலாம்னு நெனைச்சிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஹீரோயினோட ஜோடி. இவங்க 2 பேரும் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கதாபாத்திரம் ஹீரோயினு. சைடு கேரக்டர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ. இப்படிதான் வந்து அவங்க கதைய வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, குடிச்சிட்டு சுத்துற மாரி ஒரு குடிகாரன் வேணுமா? அதுக்கு யாரையா போடுறது? அப்படிங்கும்போது, ஏன் நம்ம ஜானி டெப்ப கூப்பிடுங்கப்பா. அவன் நிஜ வாழ்க்கையில குடிச்சிட்டு தானே சுத்துறான். ஸ்டூடியோக்கு வெளியில குடிச்சிட்டு பண்றத ஸ்டூடியோக்குள்ளாடி குடிச்சிட்டு பண்ணட்டும். அவனுக்கு சரக்கும் கிடைச்சிரும். நம்மளுக்கு கேரக்டரும் ஃபிட் ஆயிரும்ன்ட்டு. அவரு வராரு. அவரு வந்து சொல்றாரு, கதைய கேட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ன்ட்டு. போயிட்டு வந்து சொல்றாரு, கதையில நான் எனக்கு புடிச்ச மாரி ஒரு சில விஷயத்தலாம் நான் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் நடிக்கிறேன். இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்னி அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ரொடியூசர் உட்காந்து, 6 மேனேஜர் மாரி உட்காந்து பேசி, யார் அதிகமா ஒத்துக்கிறாங்களோ அது இது பண்ணுவாங்க. அதில 5 பேர் வேணான்ட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் மட்டும், "சரி விடுங்கப்பா. அது என்ன ஜோடிலாம் இல்ல, ஒரு சாதாரண சின்ன கேரக்டர் தானே. அவன் சொல்ற மாரியே பண்ணிட்டு போட்டும். இவன் கரெக்ட்டா இருப்பான். பண்ணிட்டு போட்டும்ன்னு" சொல்லி விட்டுட்டாங்க. அப்படி பண்ண அந்த ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2004ல ரிலீஸ் ஆகுது. உலகளாவிய அளவுல மிகப்பெரிய வரவேற்புங்கிறது யாருக்கு கிடைக்குது? ஒரே ஒரு மனுஷன் நம்ம ஜாக் ஸ்பேரோ கிடைக்குது. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 பாகம் வந்துருச்சு. அந்த 6 பாகத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ஜாக் ஸ்பேரோ மூஞ்சிக்கோசரம் தான் நம்ம போய் படத்த பார்க்குறோம். ஓகேங்களா?
இதில் அடுத்த பாகத்தில் வந்து ஒரு பெண்மணியை போடுறதா இருந்துச்சு. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, இவர் மேலே வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. பொதுவாக டிஸ்னி வந்து யார் மேலே வழக்கு நடைபெறுகிறதோ அவங்கள வந்து தன்னுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து அவங்களுடைய படத்தில் வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ரூல்ஸு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த கேஸில் உடச்சி வெளியில் வந்துட்டார். டைவர்ஸ் கேஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவாட்டி திரும்பவும் அவருக்கே போய் அழைப்பு கொடுத்து பல 1000 கோடி சம்பளம் கொடுத்து அவரை வந்து மறுபடியும் வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் பல முறை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, பல முறை டைவர்ஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் இருக்கிறாங்க. அவர் வாழ்க்கை இனிதே நல்ல முறையாக போயிட்டு இருக்குது. ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற அந்த மியூசிக்குக்கோசரம் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப விரும்புவோம் இல்லைங்களா? ஜாக் ஸ்பேரோ.